பிரியாணியினுடைய வாசமே அதுக்கு அரைக்கக்கூடிய மசாலாவில் தாங்க இருக்குது. நாம் இப்போ சிம்பிளாக ஈஸியாக ஒரு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு என்ன வேணுங்கிறது லைனாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? வரமிளகாயோட ஒரு காஷ்மீர் மிளகாங்க, அது ஒரு நிறத்துக்காக. ஒரு வடைச்சட்டியில் மிதமான தீயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் லைட்டாக வணக்குங்க. லைட்டாக கொஞ்சம் மெதுவாக மிதமான தீயில் இதோட காஷ்மீரி மிளகா, ஒரு வர மிளகா. சரிங்களா? ஏன்னா பிரியாணியோடு நாம் மிளகு பொடியெல்லாம் சேர்த்துவோம். இது சிம்பிளான ஒரு மசாலாவுக்காக தான், அதனால் அளவாக போடுங்க. ஓரளவுக்கு நல்லா வணங்கின உடனே அதை ஒரு தட்டத்துக்கு மாற்றுங்க. அப்புறம் அதே வடைச்சட்டியில் மிளகு போடுங்க. மிளகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது சீரகம், சோம்பு இதையும் மிதமான தீயில் வணக்கும்போது நல்லா வாசம் வரும். அப்படி வாசம் வரும்போது இதையும் அந்த தட்டத்துக்கு மாற்றி வையுங்க. அப்புறம் மல்லிங்க, கொத்தமல்லி அதையும் நல்லா வணக்குங்க. நல்ல ஒரு வாசம் வரும்போது அதையும் இந்த தட்டத்துக்கு மாற்றுங்க. மாற்றிட்டு ஆறுன உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைங்க. எப்படி அரைக்கிறது அப்படின்னா, முதல்ல மிளகாயை சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் இந்த மல்லி மற்றதெல்லாம் சேர்த்தும்போது நல்லா அரைப்படும். அரைவாசி அரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு மறுபடியும் அரைக்க ஆரம்பிக்கும்போது நல்ல ஒரு பவுட்ரு ஷேப்புக்கு நமக்கு வந்துடும். நாம் சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ செய்யும்போது தக்காளி, மிளகாய், மட்டன் எல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னால் இந்த மசாலாவை கொஞ்சம் சேர்த்தலாம். அதாவது 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ அரிசி அப்படிங்கும்போது 1 டீஸ்பூன் இந்த மசாலாவை சேர்த்துங்க. நீங்கள் செய்யக்கூடிய பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீடுகளில் சாப்பிட்றத விட ரொம்ப அதிகமாக இருக்கும். பாய் வீட்டுகளுடைய மசாலா பிரியாணியுடைய ரகசியமே இது தாங்க. இதோடு அவங்க வேறு சிலதெல்லாம் சேர்த்துவாங்க. பிரிஞ்சி இலை, கல்பாசி, இப்படி சில ஐட்டங்கள்லாம் சேர்த்துவாங்க. நமக்கு அது வேண்டாம். ஏன்னா நம்ம வாரத்துக்கு ஒருக்கா பிரியாணி சாப்பிட வேணும். அதனால் சிம்பிளான மசாலா சேர்த்து சமைச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.